ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து எங்களோட ஃபஸ்ட்டு விலாக். ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நீங்கள் வந்து எப்பயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பி இது ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பவும் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். அது என்னென்னு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து காலையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கார்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே அது சாப்பிடுவோம். அதனால் அது ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல் அண்ட் சாம்பார் தான் செய்ய போகிறோம். சாம்பாருக்கு எந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சாம்பார் பிடிக்கும். எனக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு அந்த கடைஞ்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து பருப்பை நல்லா கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு மூடி வச்சு ஒரு 6-7 விசில் விட்டுட்டு நல்லா கடைஞ்சி அதை வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபீஸில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஆனால் நான் செஃப்பு கிடையாது, ஓரளவுக்கு சமைப்பேன். நீங்கள் எல்லோரும் எப்படி சமைப்பீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். ஒரு நார்மல் டிஷ்ஷஸ் ரைஸு, சாம்பார், ரசம் அவ்வளோதான் நான் செய்கிறது. ஒரு சிலர் வந்து நல்லா சூப்பராக செய்வீங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுல உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கடைஞ்சிட்டு புளி ஊற்றி வந்து இந்த சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக தாளிப்பு கொடுத்துட்டு சாம்பார் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுட பொங்கல் செஞ்சுட்டு இன்னைக்கான டிஃபனை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலி இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா வந்து இன்றைக்கி என்னோடய பையனோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறான் இன்றைக்கி தான். அதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் கலந்த ஒரு ஃபீலிங்ஸ். அது எப்படி சொல்கிறது, ஒரு அம்மாவாக இருந்தால் நமக்கு புரியும். ஒரு சில வீட்டில் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஒரு சில வீட்டில் வந்து பிரதர்ஸ் இல்லை சிஸ்டர் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கவங்களுக்கு மெச்சூரிட்டி நிறைய இருக்கும். அதனால் அவங்களோட தம்பியோ தங்கச்சியோ ஸ்கூல் போகும்போது அவங்களோட பசங்க போகிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போது எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டே, எமோஷ்னல் கலந்த ஒரு எக்ஸைட்டடான டே. காலையில் ஆக்சுவலி ரொம்ப சீக்கிரமாகவே நானும் என் பையனும் எழுந்துட்டு அவங்க நல்லா குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கான நாளை வந்து நாளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான நாள். அது நல்லபடியாக போகணுன்னு எல்லோரும் வேண்டிக்கிட்டு எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கிட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. அவர் ஸ்கூல் போகும்போது நல்லா போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பண்ணார், போன வேகத்தில் நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. போன வேகத்திலே திரும்பி ஓடியாந்துருவார். வந்து நான் நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் போகிறேன்னு ஒரே அழுகை. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அவங்க மேம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. அவன் அழுவானோ, போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாமா, ½ hour அங்கேயே இருக்கலாமான்னு கேட்டோம். அவங்க இல்லை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோன்னு சொன்னதுனால சரின்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரே அழுக. ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போங்க ரொம்ப அழுகுறாங்கன்ட்டு. அதனால் போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்த வேலை இது. நாங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் இல்லை எங்களோட வீட்டில். அதனால் வந்து ஸ்லாப்புக்கு ஸ்க்ரீன் போடலாம் அப்படின்னு பெட் ஸ்ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து கட் பண்ணி தைச்சி அதை வந்து பெட் ஸ்ப்ரெட்டாக போடலாம், ஸ்க்ரீனாக போடலாம் அப்படின்ட்டு. அது எப்படி இருக்குன்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். பாருங்கள். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.